வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ரியல்மி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் N1. இது தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. இந்த இயர்பட்டை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இயர்பட் வாங்க போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும், ஆஃபர் வேணும், கூப்பன் கோட் வேணும், ஒவ்வொரு மாதத்திற்கான சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியலை உங்களுக்கு அலர்ட்டாக வேணும்னா, அதாவது ஒவ்வொரு அலர்ட்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக வரணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நண்பா, இப்போதைக்கு ரியல்மி பட்ஸ் N1 அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள். இதோட கீழ் பகுதியில் ஒரு ஓப்பனிங் தந்துருக்குறாங்க. அந்த ஓப்பனிங்கை பிரித்தோம்னா பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயர் டிப்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இதோட மேல் பகுதியில் வந்துட்டிங்கன்னா டாக் இருக்குது. டாக் மீன்ஸ் பட்டை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் மாதிரி, அதாவது சார்ஜர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதுக்குள்ளாடி தான் பட் இருக்கும். சரியா? இந்த டாக்கை வந்து இனி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சரியா? ரியல்மியோட லோகோ ஃப்ரண்டில் பொறிச்சிருக்கிறாங்க, ரியல்மின்னு எழுதியிருக்காங்க. ஃப்ரண்டில் ஒரு எல்இடி இண்டிகேஷன் தந்துருக்குறாங்க. தென் மேலே ஓப்பனிங் கேப் இருக்குது. கீழ் பகுதியில் வந்துட்டிங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் தந்துருக்காங்க. சரியா நண்பா? இது வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. டாக் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க, பட் எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெளிவாக பார்த்துருப்பீங்க. இனி லைட்டாக டெக்னாலஜி முன்னாடி என்டர் ஆகிறோம். டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனீங்கன்னா டிரைவர்னு பார்த்தீங்கன்னா 12.4 mm டைனமிக் பேஸ் டிரைவர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? தென் புது விதமான HTW ஒயர் காயில் வந்து பயன்படுத்தியிருக்கனால சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கு பாட்டு கேட்குறதுக்கு. தென் டைட்டனைசிங் டைப்பரை வந்து பயன்படுத்தியிருக்கனால சவுண்டு வந்து காதை கிளியர மாதிரி ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. போல்ட்டான ஒரு சவுண்டை உணர முடியுது. சரியா? தென் N52 டைப் மேக்னெட்டை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் இதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு பவர்ஃபுல் அவுட்புட்டை வந்து தருது. சரியா? இதுக்கப்புறமாட்டு இதில் வந்து HNC வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. HNCனா ஒன்றும் கிடையாது, இது ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி தான். சரியா? அது ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி சொல்லுவோம். இந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்துறதுக்கு 6 மைக்ரோஃபோன் வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது 6 மைக் வந்து பயன்படுத்துவாங்க. அதை வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் அவுட்புட்டு எனக்கு தோராயமாக நல்லா தான் இருக்குது. சரியா? இது வரைக்கும் செக் பண்ணாத வரைக்கும் தோராயமாக நல்லா தான் இருக்குது. தென் இதோட ப்ளேபேக் டைம் வந்து நல்லா கொடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 50% வால்யூமில் வச்சுட்டு ஏஎன்சி ஆனில் பண்ணிங்கன்னா, அதாவது 50% வால்யூம் செட் பண்ணதுக்கப்புறம் ஏஎன்சி ஆனில் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.25 மணி நேரம் பேக்கப் வந்து கொடுக்குது. இது ஏஎன்சி ஆஃபில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 7.25 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குது. பேட்ரி பேக்கப் பக்காவாக இருக்குது. தென் அந்த சார்ஜ் பண்ணக்கூடிய டாக்கோட கெப்பாசிட்டி 480 mAhல இருக்குது பேட்ரி. சரியா? தென் பட்டு மட்டும் 58 mAhல இருக்குது. இதுக்கப்புறமா இதில் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி வந்து உங்களுக்கு 45 மில்லி செகண்டில் இருக்குது. கேம் யூஸர் ப்ரொஃபஷ்னல் வேல வந்து பயன்படுத்த முடியாது. ஆனால் கேம் மோடு வந்து உங்களுக்கு இருக்கிறனால கேமுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP55 வாங்கியிருக்கிறாங்க. தண்ணிக்குள்ளாடி முக்கினா கொஞ்சம் தாக்கு பிடிக்கும். அதுக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு முக்கிக்காதீங்க. 2 நிமிஷம் தாக்கு பிடிக்கும். அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். அதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ப்ளூடூத் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 வந்து இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. தென் 360 டிகிரியில் ஸ்பேஷியல் ஆடியோ அவுட்புட்டை வந்து உணரலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்காரிதம் இருக்கும். அது வந்து அந்த சிக்னலை ரெண்டரிங் பண்ணுது. அவ்வளோதான் இதில் பண்ணுது. தென் குயிக் சார்ஜ் இருக்குது. அதாவது 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 5 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் வந்து கொடுக்குது. தென் டீப் ஏஐ கால் நாய்ஸ் ரெடக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கால் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கு சிக்னல் இதெல்லாமே பேஸ் பண்ணி ஒரு ஏஐ டெக்னாலஜி தான் இதில் வந்து உள்ள ஆழமாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும் ரியல் டைமில். இந்த மாதிரி டெக்னாலஜியை வந்து புது மாதிரியாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. கேமர்ஸை தவிர மற்ற எல்லாருக்குமே பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். லோ லேட்டன்சி மட்டும் கொஞ்சம், அதாவது 45 கேம் மோட் இருக்கனால பிரச்சனை கிடையாது. பட்டு ப்ரோ லெவலுக்கு எதிர்பார்க்காதீங்க. மற்றபடி பாட்டு கேட்குறது நல்லாயிருக்கு. பாட்டு கேட்குறவங்களுக்கு TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா அந்த அவுட்புட்டெல்லாம் நல்லாயிருக்கு. தென் பேட்டரி பேக்கப்பும் உங்களுக்கு பரவாயில்ல. இது தேவைப்பட்டால் பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்களை வந்து ரிவ்யூ பண்ணுங்கிறதும் கீழே கமெண்டில் நிறைய தெரியப்படுத்திக்கோங்க. நிறைய பேர் பிரிண்டரை பற்றி, அதாவது போன வருஷம் பிரிண்டர் நிறைய பண்ணிங்க, இந்த வருஷமும் பிரிண்டர் பற்றி நிறைய வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ
அதையும் நான் கருத்தில் கொண்டு ஞாபகத்தில் தான் இருக்குது. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நிறைய வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.